பாஜக கூட்டணியில் இணையுமா தாவேகா? கிளைமாக்ஸ் நோக்கி விஜய். 2026 சட்டப்பேரவை தேர்தல் களத்தில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் திருப்புமுனையை ஏற்படுத்தும் கட்சியாக பார்க்கப்படுகிறது. தனது முதல் மாநாட்டிலேயே கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு எனும் அதிரடி ஆஃபரை வெளியிட்டார் விஜய். இது திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு மெகா கூட்டணிக்கு வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. குறிப்பாக காங்கிரஸ் தங்களை நோக்கி வரும் என விஜய் நம்பினார். ஆனால் யதார்த்தம் வேறாக அமைந்தது. காங்கிரஸ் மீண்டும் திமுக உடனேயே பயணிக்க முடிவு செய்தது விஜயின் ஆரம்ப கட்ட வியூகத்துக்கு பின்னடைவாக அமைந்தது. அதிகார பகிர்வு எனும் துரும்பு சீட்டு கையில் இருந்தும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத தாவேகாவின் வாக்கு வங்கி மற்றும் எதிர்காலம் குறித்த ஐயப்பாட்டால் மற்ற கட்சிகள் தாவேகா பக்கம் தலை வைக்க தயங்கின. இது ஒரு புறம் இருக்க, சிறிய மற்றும் செல்வாக்கான கட்சிகளை தன் பக்கம் இழுக்க தாவேகா போட்ட திட்டங்களை பாஜக மேலிடம் மிக சாதுர்த்தியமாக முறியடித்ததாக கூறப்படுகிறது. தற்போது தாவேகா தலைவரை சுற்றி அரசியல் ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் பலவாறாக நெருக்கடிகள் சூழ்ந்துள்ளன. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பான சிபிஐ விசாரணை, ஜனநாயகன் பட வெளியீட்டு சிக்கல்கள் மற்றும் குடும்ப விவகாரங்கள் என விஜய் கடுமையான அழுத்தத்தில் இருக்கிறார். அதே சமயம் தாவேகா தனித்து போட்டியிட்டால் அது வாக்கு பிரிப்புக்கு வழிவகுத்து இறுதியில் திமுக கூட்டணிக்கே சாதகமாக முடியும் என்பதை பாஜகவும் நன்கு உணர்ந்துள்ளது. இதனை பயன்படுத்தி கொண்டு தாவேகாவை தங்கள் பக்கம் இழுக்க பாஜக தீவிரமாக காய் நகர்த்தி வருகிறது. ஏற்கனவே திரைமறைவில் நடந்த பல கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்த நிலையில் தற்போது இறுதி முயற்சியாக பாஜக மீண்டும் ஒரு முறை பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது. இந்த சூழலில்தான் பாஜகவுடன் கூட்டணி அமைக்கலாமா என்ற யோசனை விஜய் தரப்புக்கும் வந்திருப்பதாக தகவல்கள் கசிகின்றன. இது குறித்து விவாதிக்க வெள்ளிக்கிழமை தாவேகா மாவட்ட செயலாளர்களுடன் ஆன்லைன் வாயிலாக அவசர ஆலோசனை நடத்தினார் பொதுச் செயலாளர் ஆனந்த். அதில் மாநாட்டில் அறிவித்த கொள்கை மாறாமல் தனித்தே நின்று பலத்தை காட்டுவதா அல்லது தற்போதைய நெருக்கடிகளை சமாளிக்க கூட்டணியில் கைகோப்பதா, ஒருவேளை பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் ஏற்கனவே அவர்களை கொள்கை எதிரி என்று அறிவித்ததற்கு பொதுமக்களிடம் என்ன பதில் சொல்வது என்பது குறித்தெல்லாம் பலவாறு ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிகிறது. கூட்டத்தில் பங்கேற்க மாவட்ட செயலாளர்களில் சிலர் புதிதாக களம் காண்பதால் கட்சிக்கும் தலைவருக்கும் ஏற்படும் நெருக்கடிகளை தவிர்க்க இப்போதைக்கு பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதே பாதுகாப்பு என வெளிப்படையாக கருத்து தெரிவித்ததாக கூறப்படுகிறது. எனினும் விஜய் எந்த முடிவெடுத்தாலும் கட்டுப்படுவோம் என மாவட்ட செயலாளர்கள் உறுதியளித்ததாக சொல்லப்படுகிறது. இப்படியான சூழலில் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக விஜய் ஒரு நாள் முன்னதாகவே டெல்லி செல்வது அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. டெல்லி ஹோட்டலில் தங்கும் விஜய் பாஜக தேசிய தலைவர்களை ரகசியமாக சந்தித்து பேசக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. அப்படியான சந்திப்புகள் நடந்தால் கிட்டத்தட்ட பாஜக அணியில் தாவேகா இணைவது உறுதியாகிவிடும் என்றே தெரிகிறது.